வீடு ஒரு இடத்துல இருக்குது, காட்டில் ஆடெல்லாம் ஒரு இடத்துல பட்டியில் ஓட்டி அடிப்போம். அந்த இடத்துல ஒரு குடிசல் இருக்குது சின்னதாக, அதில் வந்து படுத்துட்டாரு. சரி நானே சோறு கொடுத்தேன். சோறு கொடுத்துட்டு இது பண்ணும்போது அவருக்கு என்ன பண்ணிடுச்சு, தண்ணியோ இல்லை அந்த போதையே இதாகி போச்சு தெரியும். நாம யாருன்னு அவருக்கு தெரியும், அவர் யாருங்கிறது நம்மளுக்கு தெரியும். நான் என்ன கணக்கு போடுறேன், எந்த ஒரு மனுஷனுமே திடீர்னு எடுத்து நம்ம வந்து பண்ணி முடியாது. நீங்க திரும்ப போகும்போது அவர் உங்களை அடையாளம் கண்டுக்கிட்டாரா? கண்டிப்பாக வந்தவே பார்த்தேன், பார்த்த உடனே எனக்கு கண்டுட்டாரு. கண்டு அப்புறம் பேசுன உடனே அப்புறம் கையெல்லாம் முடிச்சுட்டு அழுகுறாரு, எனக்கு இப்படி போகிற. அவருக்கு என்ன வயசு இருக்கும்? அவருக்கு 36 வயசு ஆகுது. இவ்வளவு பெரிய ஆள் நம்மள ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு இது பண்றாரு, கை கூட்டிட்டு கெஞ்சுறாரு அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணேன். ஓட்டி கொடுத்துடலாம், அன்னைக்கெல்லாம் தெரியலைங்க எங்களுக்கு. சமண மரம் வெட்டுறதோ இது பண்றதோ அப்படிங்கிறது எங்களுக்கு இதெல்லாம் குற்ற செயல்னு தெரியல. அண்டிஸ்டன்ட் எத்தனை வழக்கு இருக்குதோ அத்தனை வழக்கையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல ஒரு கோர்ட்டுக்கு போடு, அதுக்கு பூரா ஜாமீன், அதுக்கு மேலே வந்து நேராக சேர்ந்து வைக்கணும், கோர்ட்டில் சேர்ந்து வைக்கணும். அப்படி சொல்லும் போது அதுக்கு அவங்க என்ன ஆகிறாரு தெரியுமா, சின்ன வயசு தெரியாது, எனக்கு பிடிச்சா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என்ன பண்ணுவாங்க, அதான் சொல்ல முடியும். கலியுகம் எப்படி 2000 அழியுதுன்னு ஒரு பழமொழி பேசிட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் கலியுகம் எப்படி அழியுதுன்னு நான் கல்லுவங்களை உட்காந்து கல்லுப்பாறையில் கெவியில் உட்காந்துட்டு நான் கண்ணில் பார்ப்பேன். நாடு எப்படி அழிஞ்சாலும் என்ன ஒன்று முடியாது. இப்போ இதில் நீங்கள் சொன்னீங்க வந்து வீரப்பனை உங்கள் ஆட்டில் பிடிச்சி வச்சுட்டு உங்களை வர வைக்கிறாருல்ல. ஆமாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வீரப்பனை பார்க்க போறீங்க வந்து. ஆமாம். எப்படி இருந்தது அப்போ உங்கள் மண்ணில்? உங்களுக்கு வீரப்பன் தெரியும்? இல்லை சார், அதுக்கு முன்னே ஒரு டைம் வீரப்பனை பார்த்துருக்குறேன். எப்படி எப்போ பார்த்தீங்க ஃபஸ்ட்டு? நான் பார்க்கும்போது 87 பார்க்குறேன். அப்போ எனக்கு யாருங்கிறது தெரியாது. இந்த குழந்தான்னு ஒருத்தர் இருந்தார். அந்த கேங்கில் இருந்துவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் தண்ணி அடிப்பாத்தி. அவங்களுக்குள்ளே என்ன சிக்கல் வந்துச்சு அது தெரியல. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் கட்டுப்பான சாராயம், இந்த பட்ட சாராயம் காசு அப்படி, அங்கே சாராயம் காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து சாராயம் குடிச்சிருக்கிறாரு. அன்றைக்கி என்ன ஒரு பாட்டில்னா 750 மில்லி 750 மில்லி 10 ரூபா சாராயம். அங்கே வந்து 10 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு பாட்டில் சாராயத்தை வாங்கி குடிச்சுட்டாரு. குடிச்சுட்டு என்ன பண்ணிக்கிறாரு, நான் வீரப்பனுடைய ஆள் அப்படின்னு அங்கே இருந்த ஆளுங்கிட்ட சொல்லிக்கிறேன். அப்படி நான் அப்போ அங்கே இப்போ வீரப்பன் இருக்கிற ஊருக்கு பக்கத்தில் தான் நான் மாடு வச்சுட்டு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். அதே காட்டில் மாடு மேய்ச்சிட்டு இருந்துட்டு ஆண்டிப்பன் ஒருத்தன் போய் அங்கே சேர்ந்துக்கிட்டான். இந்த ஆண்டிப்பு எனக்கு தெரியும். இந்த ஆண்டிப்புங்கிற ஒருத்தன் கத்திரிப்பிடிக்காரன், அவனும் தமிழ்நாட்டுக்காரன் தான் போய் அங்கே சேர்ந்துக்கிட்டான். அது இல்லாமல் இன்னொரு பையன் சின்தமின்னு போய் அவன் ஒரு 2-3 மாதம் சேர்ந்துட்டு அவன் வந்துட்டான். அந்த சின்தமிங்கிறவன் என் ஃப்ரெண்டு, நானும் அவனும் 2 பேரும் ஒரே தட்டில் கூட சாப்பிட்டோம். மச்சான் எனக்கு. அப்புறம் சரி, இவன் அந்த ஆள் அது மாதிரி சாராயத்தை குடிச்சுட்டு அங்கே சொல்லிட்டு இருக்கும்போது நான் அந்த இடத்துக்கு போகிறேன். அங்கே தண்ணி, அப்போ செம்பிளாடு மேய்க்கிறேன். ஆட்டை ஓட்டிட்டு நான் அங்கே போய் தண்ணி காட்ட போகும்போது எனக்கு கூப்பிட்டாங்க. அப்படி அந்த சாராயம் காசுறாலும் எனக்கு மாமாவது கொஞ்சம் அங்கே வா அப்படின்னு. அப்படி போனேன். போய் ஏமாமான்னு, இந்த ஆள் தெரியுதா அவனுக்கு அடையாளம் அப்படின்னு. அப்படி தெரியலையே, நான் முன்ன பண்ண பார்த்தேன் இல்லையே இவரை அப்படின்னு. அப்புறம் வீரப்பனுக்கு சித்தப்பா சின்னாய் போனோம் அவர் அப்படின்னு. அப்படி ஆமாம், எந்த ஊருன்னா ஆத்தூர் அப்படின்னு. அப்படி வீரப்பன் நீ பார்த்துக்கிறியா அப்படிங்கிற, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்படி சரி, இதில் 2 ஆளுங்க நம்மளோட மாடு மேய்ச்சவன் ஒருத்தாங்க போய் சேர்ந்துக்கிறான், ஆடு மேய்ச்சவனு ஒருத்தாங்க போய் சேர்ந்து வந்துட்டான். இவங்க தெரியுது அப்படின்னா இவன் வீரப்பன் ஆள், இவங்க தெரியாதுன்னா இவன் வீரப்பன் ஆள் இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் என்னங்கிறேன், இந்த மாதிரி ஒரு பையன் கரையர்னு வந்தாங்க, என்னோடய ஃப்ரெண்டு தான் அவன், நல்லா கருப்பாக உயரமாக இருப்பான். வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டான். இப்போ இங்கே இருக்கிறான். அவன் தெரியுமா, பார்த்துருக்குறீங்களா அவங்க, அப்போ தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. அவரே நான் அப்படி சின்தம்பியா, காட்டூருக்கு அந்த பையன் பேர் சின்தம்பி, சின்தம்பியா அப்படின்னு. அப்படி ஆமாம் அப்படின்னு. அப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், ஓ கேங் மேன் தான், கேங் நம்பர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சார் ரைட் அப்படின்ட்டு அங்கே தான் இது மாதிரி போனாங்க. பையன் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டான். இவங்க அங்கே இருக்கங்காட்டி நான் வேறு கரெக்டாக சொல்கிறாங்க, அப்படி ஆட்டந்தாங்குது அப்படின்னு. சரி சாராயத்தை குடிச்சுட்டு பொழுதாகி போச்சு. நேராக எங்கள் வீட்டுக்கே வந்தேன். அப்படி வீடு ஒரு இடத்துல இருக்குது, காட்டில் ஆடெல்லாம் ஒரு இடத்துல பட்டியில் ஓட்டி அடிப்போம். அந்த இடத்துல ஒரு குடிசல் இருக்குது சின்னதாக, அதில் வந்து படுத்திக்கிட்டாரு. சரி நானே சோறு கொடுத்தேன். சோறு கொடுத்துட்டு இது பண்ணும்போது அவருக்கு என்ன பண்ணி பிடிச்சி காய்ச்சல் வந்துருச்சு. அது தண்ணியோ இல்லை அந்த போதையே இதாகி போச்சு தெரியல, காய்ச்சல் வந்துருச்சு. அப்புறம் மாத்திரை விடிஞ்சு காலையில் நானே மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிட வச்சு, பணம் கையில் ஒரு 30 ரூபாய் இருந்துச்சு கொடுத்தேன். நீ போ அங்கே இருக்காது அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன். அன்னைக்கு தான் அவரை பார்க்குறேன். இவர் போய் ஒரு 15 நாள் கழிச்சு என்ன பண்ணுறாரு, கேங்கே அப்படி கூட்டிகிட்டு வந்தார். கேங்கை கூட்டிகிட்டு வர அப்படின்னா வீரப்பன் அவங்க தங்கச்சி ஒரு இடத்துல கொடுத்துக்கிறேன் மினிமான்னு சொல்லி. 2 பேருமே செத்து போயிட்டாங்க. இன்னொரு தங்கச்சி வீடு இங்கே நம்ம வீட்டை விட்டு தாட்டி அந்த பக்கம் ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு பார்க்க அங்கே இருக்குது. அங்கே ஏதோ அவங்களுக்கும் பக்கத்து லேண்டுக்காரருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை.
அந்த லேண்டு பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பேசுறதுக்கு போகிறாரு. 2 தரப்பையும் கூப்பிட்டு சமரசம் பண்ணி உட்கார வச்சு பேசி இப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக போகிறாரு. அன்னைக்கு இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லை. இந்த குழந்தை ஃபஸ்ட்டு என்கிட்ட அறிமுகமானார் பார்த்தியா, அவர் தான் வந்து நின்று கூப்பிட்றாரு. சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்குது. நான் என்ன பண்ண ஆட்டோ மேய்ச்சி அடிச்சுட்டு அப்போலாம் சைக்கிள் தான். சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் போகணும் கடைக்கு. நான் என்ன பண்ணுறேன், சரி அப்படி போனால் கடை பக்கம் போனால் இப்போ அப்போலாம் பீடி குடிப்போம், போய் பீடி வாங்கிட்டு வரலான்னு போகிறேன். இவர் பார்த்துட்டு தம்பின்னு கூப்பிட்டாரு. ஏன் பக்கத்து காட்டுக்கார பையன் ஒரு பையன், அவன் நானும் ஒரே வயசு. அவன் தான் என்னது நம்மளை தம்பின்னு கூப்பிட்றான், மாமச்சான் வந்து என்ன தம்பின்னு கூப்பிட்றான் மாப்பிள்ள நீங்கள் புதுசா அப்படின்னு இப்படி திரும்பி பார்க்குறேன். திரும்பி பார்க்கல அப்படி கை சைக்கு பண்ணார். அவனுக்கு என்ன வேலை அப்படின்னு நான் இன்னும் கொஞ்சம் போனேன். போகலாம் அவரை விசில் அடித்து தம்பி கொய்ந்தா அப்படின்னு. அப்படி ஓ யாரை வேற விசில் அடித்து கூப்பிட்றாங்க, இவனை அந்த கூப்பிட மாட்டான் அப்படின்னு கூட நான் நின்று திரும்பி பார்த்தேன். அப்புறம் சைக் பண்ணேன் அப்படிங்க பாருங்க போனேன். அப்புறம் போகும்போது பார்த்துட்டு இது மாதிரி ஒரு 10-16 பேருக்கு சாப்பாடு வேணும். ஒன்றே மாவு இருந்தாலும் சரி அல்லது அரிசி இருந்தாலும் சரி சாப்பாடு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு. யார் வந்துக்கிறாங்கன்னு இது மாதிரி வீரப்பங்கரப்பெல்லாம் வந்துக்கிறாங்கன்னு. சரி நம்மளும் வீரப்பனை பார்த்துடலாமே, நம்ம தான் பார்த்தது இல்லையே, பார்த்துடலாமே அப்படின்னு கூட எங்கள் வீட்டில் ஒரு பையன் பண்ணையத்தில் தான். அவனை கூப்பிட்டு அவன் சின்ன பையன் டே தென்னை மரத்தில் ஏறுறா அப்படின்னு. ஏறலாம் ஒரு 10-30 இளநீட்டம் பிடுங்கணும். பிடிங்க மக்கரையில் 2 மக்கரையில் போட்டு எடுத்துக்கிட்டு நேராக வீரப்பன் தாவுக்கு போனோம் 3 பேரும். எங்கள் வீட்டில் பண்ணையத்தில் இருந்தானே அந்த பையன், நான் குழந்தான் போய் இளநீ வெட்டி கொடுக்கறதுக்கு போகிறோம். கூட வத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு அப்புறம் போன உடனே குழந்தை தான் அறிமுகப்படுத்துகிறேன். அப்படி இதுதான் அண்ணன் அப்படின்னு கூப்பிட்டு இது பண்ணுறேன். அப்படி அப்பா தம்பி அப்படின்னு வரணும்னா அப்படின்னு. அப்புறம் தம்பி எனக்கு கொஞ்சம் அரிசி ஒரு 2 பிடி அரிசி இருந்தாலும் சரி அல்லது ஒரு 2 பிடி மாவு இருந்தாலும் சரி கொடு, நாங்கள் சாப்பிட்டு இப்போ வந்து சாப்பாட்டுக்கு இப்போ பசி ஆகுது, செஞ்சு சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிக்கிறோம், அரிசி பருப்புலாம் கொஞ்சம் கொடு அப்படின்னு. சரி கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு. என்ன அரிசி வேணுமா இல்லை மாவு வேணுமா? மாவே இருந்தால் கூட போதும்பா, மாவே அதை பருப்பாக இருந்தால் கூட கொடு அப்படிங்கிறேன். இல்லை ரவை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா எனக்கு இப்போ வந்து கடையில் இப்போ ரவை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன், அதுனா உங்களுக்கு ஈஸான வேலையாக போயிடும் அப்படிங்கிறேன். சரி என்னமோ ஒன்று பண்ணு அப்படிங்கிறேன். இந்த மாவுங்கிறது என்னது? என்ன மாவு? இது கேழ்வரகு இது பண்ணோம்னா அரைச்சோம்னா மாவு. சரி சரி, அதான் அவங்க கிண்டி சாப்பிட்டுக்குவாங்க. ஆமாம், அது களின்னு சொல்லுவாங்க. அது அந்த கேழ்வரகு அரைச்சா களின்னு சொல்லுவாங்க. கன்னடத்தில் இட்டுன்னு சொல்லுவாங்க. அதை இது பண்ணுறாங்க. அது அந்த சைடு வந்து அது சாப்பாடு பழக்கமான சாப்பாடு. உணவுலேயே அதுதான் சார் இப்போ அது ஸ்ட்ராங்கு. அதையே அரைச்சி பவுடராக பண்ணி அதில் ஏலக்காய் சர்க்கரை எல்லாம் போட்டு கெட்டி அது பண்ணி குடிப்போம். எல்லா வீடுகளையும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. சரி சரி. நீங்கள் அன்றைக்கி வீரப்படி கொடுத்தது இப்போ மாவு தான் கொடுத்தீங்களா? இல்லை, போய் ரவை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். கடையில் போய் ரவை, எண்ணெய், மிளகாய், வெங்காயம், கடுகு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அங்கேயே நம்ம பக்கத்து லேண்ட்லேயே தொட்டி இருக்குது, அந்த தொட்டியாண்டே உட்கார வச்சு எல்லாம் இது பண்ணுறாங்க. அவங்களே சமைக்கிறேன். பொருளை கொண்டுட்டு வந்து நான் கொடுத்துட்டேன், பாத்திரம்லாம் கொடுத்தோம், சமைச்சு சாப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அந்த கட்டை இது பண்ணி 2வது டைம் அந்த கட்டை இது போது தான் சந்திக்கிறேன். 2வது கட்டானா நீங்கள் 2வது கட்டைக்கு போகும்போது கொஞ்சம் என்ன உங்களை அவர் கூப்பிட்டு விட்டுருக்காரு, இன்னொருத்தர் வந்து பயந்து திரும்ப போயிட்டாரு. ஆமாம், நீங்கள் தான் போகிறீங்க. எப்படி இருந்தது அப்போ உங்களுக்கு மனநிலை? இல்லை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன்னே, நான் அந்த தைரியத்தில் தான் போகிறேன். ஏன்னா ஏற்கனவே நாம் அவருக்கு தெரியும், நாம் யாருன்னு அவருக்கு தெரியும், அவர் யாருங்கிறத நம்மளுக்கு தெரியும். நான் என்ன கணக்கு போடுறேன், எந்த ஒரு மனுஷனுமே திடீர்னு எடுத்து அதை வந்து பண்ணிவிட முடியாது. விசாரித்து அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறத எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அதை இப்போ தப்புனா தப்பு, இப்போ தப்பான ரூட்டுக்கு போயிருந்தால் அது. நாம் தப்பான ரூட்டுக்கு போகலையே, போகல. இப்போ நானே போய் காட்டுக்குள்ளே மரம் வெட்டியிருந்தா நீ எப்போ மரம் வெட்டினே இது இப்போ பரவாயில்லையான்னு கேட்பேன். அப்படி நான் வெட்டலி, நான் ஆள் விட்டு அவங்க தானே வெட்டினாங்க. ஸோ நீங்கள் திரும்ப போகும்போது அவர் உங்களை அடையாளம் கண்டுக்கிட்டாரா? கண்டுக்கிட்டாரு. வனதுமே பார்த்த உடனே எனக்கு கண்டுக்கிட்டாரு. இவங்க சொல்லிவிட்டாங்களா குழந்தைன்னு, ஏற்கனவே நம்மளை பார்த்துருக்கிற பிள்ளை ஒரு 6 மாதம் 3 மாதத்துக்கு இல்லை தானே, அவ்வளோ இப்போ வந்து அப்போ கண்டுக்கிட்டாரு. கண்டு அப்புறம் பேசுன உடனே அப்புறம் கையெல்லாம் பிடிச்சிட்டு அழுகுறாரு. எனக்கு இப்படி இப்போ ஒரு பஞ்சம் வந்துருச்சு, எனக்கு இதை சப்போர்ட் பண்ணி கொடு அப்படின்னு இது பண்ணுறாரு. கையை பிடிச்சிட்டு அழுகும்போது தான் நான் அந்த இடத்துல தான் நான் அவர்கிட்ட இதாக ஆகிப்போயிட்டேன். இவ்வளோ பெரிய ஆள் நம்மளை வந்து ஒரு சின்ன அன்னைக்கு எனக்கு என்ன ஒரு 18 வயசு தான் இருக்கும். 17, 18 வயசு, 19 வயசுக்குள்ளே இருக்கும். அவருக்கு என்ன வயசு இருக்கும்? அவருக்கு 36 வயசாக போவேன். இவ்வளோ பெரிய ஆள் நம்மளை ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு இது பண்ணுறாரு, கை பிடிச்சிட்டு கெஞ்சுறாரு. வயிற்றுக்கு இல்லாதனால தானே அது மாதிரி இது பண்ணுறேன் அப்படிங்கிறத அந்த இடத்துல தான் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓட்டி கொடுத்துடலாம். இது என்ன நம்ம முதல்ல ஒன்றும் கிடையாது, நம்ம கையிலேருந்து ஒன்றும் முதல் போட கிடையாது, நம்ம வீட்டு பொருள் இல்லை, இது கவர்மெண்ட். அன்னைக்கெல்லாம் இது தெரியலைங்க எங்களுக்கு. இப்படி சந்தன மரம் வெட்டுறதோ இது பண்ணுறதோ அப்படிங்கிறது எங்களுக்கு இதெல்லாம் குற்றச்செயல்னு தெரியல. ஏன்னா படிப்பறிவு தான் எங்களுக்கு இதாகும். படிப்பறிவு அப்பா அம்மாவும் படித்ததில்லை, நாங்களும் படித்ததில்லை, எங்களுக்கு தெரியல.
இன்னைக்கு நாளடைவில் போய் ஜெயிலுக்கு போயெல்லாம் இன்னைக்கு பேப்பர் படிக்கிறோம், அது பண்ணுறோம். இன்னைக்கு இப்போ 10 பேத்துக்கு நானே சொல்கிறேன், டேய் மரத்தை வெட்டினா தப்பு, ஒரு மிருகத்தை பிடிச்சா தப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாது. இன்னைக்கு நானே இது பண்ணுறேன். இன்னைக்கு நானே காட்டை பற்றி இயற்கையை பற்றி நான் இப்போ ரசிக்கிறேன். இப்போ அந்த 11 மாதம் சொன்னீங்கல்ல, அந்த 11 மாதத்துல அதை என்ன எப்படின்னு சொல்ல முடியுமா? எப்படி அவங்க வெட்டி எப்படி வரும், எப்படி உங்ககிட்ட எப்படி வரும், நீங்கள் எப்படி கொண்டு போவீங்க சார் அப்படிங்கிறது? இப்போ ஒரு 100 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 100 பேர் போகிறாங்க அல்லது ஒரு 50 பேர் போகிறாங்க. இதில் காடு தெரிஞ்சவனும் இருப்பான், காடு தெரியாதவனும் இருப்பான். இதில் வீரப்பாளுங்களுக்கு காடு அத்துப்படி. இதில் யார் என்ன பண்ணுவாங்க, யாரோ ஒரு ஆள் வீரப்பாலை 100 பேத்துக்கு ஒரு ஆள் செக்யூரிட்டி. அவங்க கூட்டிகிட்டு போய் காட்டுக்குள்ளே இவங்க தான் திரிஞ்சிட்டு இருக்கிறாங்கல்ல, காடு பூரா அத்துப்படியாக தெரியுதுல்ல, அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. இந்த 100 பேத்துக்கு அவன் ஒருத்தன் தான் செக்யூரிட்டி. ஸோ எங்கே சந்திரமரம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும். அந்த மலையில் கூட்டிகிட்டு போய் வெட்டுவாங்க. வெட்டி அங்கேருந்து அவன் மரம்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டான். அவன் துப்பாக்கி இப்போ அவனுக்கு அந்த 100 பேர் போகிறாங்கன்னா 100 பேத்துக்கு பாதுகாப்பு. போய் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல போட்டுருவாங்க. போட்டு எத்தனை வெட்டி எட்டு வராங்கிறது இப்போ சினிமாவில் காமிக்கிறாங்களே, பெரிய பெரிய மரமாக கட்டையாக கொண்டு அப்படி வெட்டி கொண்டுருவாங்களா, இல்லை சின்ன சின்ன கட்டையாக வெட்டி கொண்டுருவாங்களா? அது எவ்வளோ பெருசு, இவ்வளோ பெரிய டிம்பர்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது சார். ஒரு மனுஷன் மீண்டும் தூக்கினா 30 கிலோ, 35 கிலோ, 40 கிலோ. ஒரு மனுஷனால எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோ சார். இப்போ நான் 50 கிலோ இருக்கிறேன், 40 கிலோ தூக்கிட்டு வரலாம். அதே ஹெவியாக தான் இருக்கும். ஏன்னா பக்கமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். 1/2 கிலோமீட்டர்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே ஒரு 10 கிலோமீட்டர் வரணுங்கும் போது தங்கி தான் வந்தாகணும். அப்போ வர வர என்ன பண்ணும், வெயிட் கூடிக்கும், உடம்பு டயர்ட் ஆயிரும். அவங்களுக்கு எவ்வளோ எடுக்கக்கூடிய சக்தி தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. அதை கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல போட்டுருவாங்க. போட்டு என்ன பண்ணுவாங்க, தலையை சும்மா கட்டி வச்சுருவாங்க, இல்லை தோளில் வச்சுக்கோங்க. தோலுக்குமே தோல் மேலேயும் வச்சுட்டு வருவாங்க, தலை மேலேயும் வச்சுட்டு வருவாங்க. இதில் இந்த ஒரு ஆள் போகிறான் பார்த்தி, அவங்களுக்கு செக்யூரிட்டி அவன் தான் வழி கூட்டிகிட்டு வருவான். கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல கட்டையெல்லாம் பூரா இப்போ ஒரு இடத்துல வச்சுட்டு வீரப்பாட்டு வருவாங்க. வந்து இது மாதிரி கொண்டுட்டு வந்து தனிஷம் போட்டுக்கிறோம். சரி ரைட்டு, வீரமன் பண்ண அப்படி கூப்பிடு, அப்படி பாப்பா போகலாம் அப்படின்னு போய் என்ன பண்ண, அப்படி பூரா எடை அந்த ராந்தில், இப்போ ராத்தில் இவ்வளோ வளர்த்தி ராத்தில் இருக்கும், அதை கவுறு கட்டி அந்த சமயம் தூக்கி கவுத்தை போட்டு மாட்டினா சரி 30 கிலோ, 20 கிலோ, 25 கிலோ, 32 கிலோ, 16 கிலோ இப்படி வரும். இதெல்லாம் ஒவ்வொரு ஆள் பேர் நோட்டில் எழுதிக்கிறது. எழுதி அந்த கட்டையெல்லாம் ஒரு இடத்துல போட்டுறது. சரி ரைட்டு, ஒரு 4 டன்னு 4000 கிலோ சேர்ந்து போயிடுது. சரி 4000 கிலோ சேர்ந்து போச்சு, போ வண்டிக்கு போ. இப்போ இதில் இந்த கட்டை வெட்டிட்டு வந்தாங்கல்ல, ஆமாம், அவங்களுக்கு பணப்பட்டுவாட அப்பவுமே முடிஞ்சிருமா? அவங்க இல்லை போய் அங்கேருந்து கட்டை போய் வண்டி எடுத்துகிட்டு வரணும். வண்டி எடுத்துகிட்டு வந்து இந்த கட்டை இவங்ககிட்ட பட்ஜெட் இல்லையே, இருந்திருந்தா ஏங்க கட்டைக்கு வராங்க. இப்போ வீரப்பங்கிட்ட ஃபஸ்ட்டே பணம் இருந்தால் அந்த கட்டை பிஸ்னஸ் பண்ண தேவையில்லையே, அந்த பணத்தை வச்சுட்டே ரேஷன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கலாமே. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த கட்டையெல்லாம் வந்த பின்னாடி இந்த கட்டைக்கு ஓட்டி கொண்டுட்டு போய் விற்றுட்டு வந்து தான் இவங்களுக்கு பேமெண்ட்டு. அந்த பேமெண்ட் உங்கள் வழியாக போகுமா, இல்லை அவங்களே கொடுத்துருவாங்களா? போய் நான் கொண்டுட்டு போய் என் கட்டையை விற்று விடுவேன், பணம் அங்கே வாங்கிட்டு வருவேன், கொண்டுட்டு வந்து வீரப்பங்கிட்ட கொடுப்பேன். அப்புறம் எல்லாம் சேர்ந்துட்டே போவோம், ஒரு இடத்துல உட்காந்துக்குவோம். உட்காந்து இந்த கட்டைக்கு போன பூரா கொண்டுட்டு வந்து கட்டை கொடுத்துருக்குறாங்க பார்த்தியா, அவங்களுக்கெல்லாம் டே இன்னைக்கு பேமெண்ட் வந்துருங்க, ஒரு ஆளுக்கிட்ட சொல்லி அனுப்பினா போதும். அவங்க போய் ஊரே பூரா சொல்லி போடுறாங்க, யார் போனீங்களா, வா நீ வா வந்து பேமெண்ட் வாங்கிக்கோ அப்படிம்பாங்க. 30 கிலோவா 300 தான் வாங்கிக்கோ, கிலோ 10 ரூபா. 40 கிலோவா 400 ரூபா வாங்கிக்கோ, 45 கிலோவா 450 ரூபா வாங்கிக்கோ, பேமெண்ட் பண்ணிடுவோம். பேமெண்ட் பண்ணிவிட்டா சரி, பின்னால் என்ன பண்ணுவாங்க, கிளம்பிடுவாங்க. அன்னைக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா. அன்னைக்கு இப்போ இந்த கட்டைக்கு இப்போ இது பண்ணாதுன்னா ஒரு நாளைக்கு பொழுதுனைக்கும் போய் இப்போ கஷ்டப்பட்டால் 100 ரூபா கூட கூலி இல்லை. காலையில் போனாங்களா பக்கமாக இருந்துச்சுன்னா சாயந்தரம் வந்துடுவாங்க, இல்லைன்னா ஒரு நாள் கழிச்சு வருவாங்க. நைட்டு அங்கேயே இருப்பாங்க, அங்கே காட்டுக்குள்ளேயே ஸ்டே பண்ணிக்குவாங்க. ஸ்டே பண்ணி இருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஒரு 2 நாளையில் 1000க்கு போடுறவன் இருக்கிறான், 500 போடுறவனும் இருக்கிறான். இது என்ன உழைப்பு, கம்மியான உழைப்பு தானே. அதனால் என்ன பண்ணாங்க, மக்கள் எல்லாம் திரும்பினாங்களே, போய் வெட்டினாங்க. அதே மாதிரி பல பக்கம் வெட்டினாங்க, பல பேரும் வெட்டினாங்க. இந்த மரப்பில் என்ன பண்ணாங்க அதிகாரிகளாம், வீரப்படுத்து போகுது, இந்த கேப்லேயும் நாமளும் விட்டுறலாம், பேர்லாம் போயிருது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இது பண்ணாங்க. இதுதான் நடந்தது. சரி, இதில் உங்களோட ஷேர் எவ்வளோ சார் வரும்? உங்களுக்கு எவ்வளோ ஷேர் வரும்? இப்போ வீரப்பட்டு மொத்தமாக கொடுத்துட்றீங்க, அவர் எல்லாத்துக்கும் பட்டோட. எங்களுக்கு ஷேர்லாம் கிடையாது சார், நாங்கள் ஒன்லி சோறு தின்னுக்குவோம். வர்றவங்களுக்கு இப்போ இது பண்ணி இப்போ என்ன துணி தைச்சி போட்டுக்குவோம். குண்டு மருந்து வாங்கிட்டாங்க. இதில் யாருக்கும் சேரெல்லாம் கிடையாது. வீரப்பனே அதில் எதுவும் சேர் எடுத்து கிடையாது. இப்போ ஒரு ஃபேமிலி மொத்தமாக பணங்கிறது ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்துல இப்போ வாங்கிட்ட ஒரு 10 லட்சம் வருதா, வாங்கிட்ட ஒரு இப்போ 4 லட்சம், 2 லட்சம், அவர்கிட்ட 2 லட்சம், அவர்கிட்ட 2 லட்சம், எல்லாம் ஆளுகிட்ட இருக்கும். இத்தனை லட்சம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு 50,000 ரூபா கொடுக்குறேன், 1.5 லட்சம் அவர்கிட்ட இருக்குங்கிறது கணக்கு தெரியும். அப்படி இந்த இப்படி பணம் கிடைக்கிறதுல ஒரு இன்னும் செலவுகள் போக இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கல்யாணம் காட்சி சீரன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறது. அதான்
போட்டுக்கிற சட்டையை கூட கழட்டி கொடுத்துட்டு வந்துடுவாரு. ஜனங்க மேல வீரப்பம் இது பண்ணல, அதே ஜனங்களும் வீரப்பமான இப்ப இது பண்ணல. சரி, இப்போ இவ்வளோ படங்கள் வரும்போது எப்படியும் 4 பேர் சேர்ந்துருக்காங்க. படங்கள் வரும்போது யாராவது ஒருத்தர் அதில் ஒரு கையாடல் பண்ணுறது, இது ஒரு எப்படி தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அப்படி தான் நடந்ததா? அப்படி நடந்தாலும் அவன் எங்க சார் எடுத்துட்டு போய் எங்க சார் அவன் இது பண்ண முடியும்? ஒன்னே கொடுத்தா அவங்க சொந்த பந்தத்துல வீட்டுக்கு கொடுத்துட முடியும். அதை வீட்டுக்கு கொடுக்கணும்னா அப்படி கொடுக்கணுங்கிறது தேவையில்லையே, அவரே கேட்டா கொடுத்துட்றாரு. ஆனா எங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைனா கொஞ்சம் பணம் வேணும்னா அவரே கொடுத்துட்றாரு கூப்பிட்டு. கூட இருக்கிறாங்கல்ல, இப்ப கூட இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அதை திருடியா கொடுக்கணும். அந்த அந்த கான்செப்டுக்குலாம் போக மாட்டாங்க அவங்க யாருமே. கூட இருக்கிறவங்க அந்த கான்செப்டுக்கு போக மாட்டாங்க. அதே ஒரு ஆப்பிளோ அதை வாங்கிட்டு வருவோம். நான் லோடுக்கு போயிட்டு வந்தேன்னா லோடில் என்ன பண்ணுவோம், ஒரு கிரேடு கூட ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவேன். எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம்னா ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு வேலையாக போயிருப்பான், வெளியில் இருப்பான். அவனுக்கும் அந்த அந்த அதில் பங்கு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு எத்தனை காய் வருதோ அத்தனை காயை இப்போ இது பண்ணிவிட்டு அவன் பங்கு ஒரு ஆளுக்கிட்ட ஒப்படைச்சு போடு. அப்படி இது அவன் வந்த பின்னால் அவன்கிட்ட கொடுத்துடணும். அதில் ஒன்று குறைஞ்சதுனால நாளைக்கு அவனை கூப்பிட்டு கேட்பான், அப்படி அவனுக்கு கொடுத்தாங்களா இல்லையாப்பா? இல்லைப்பாம்மா கொடுக்கல. சரி, இவனை கூப்பிட்டு என்னடா ஆச்சு, அதெல்லாம் கெட்டு போச்சு, சரி இந்தா நீ என்ன பண்ணுற, இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கா அப்படின்னு அது காசாக கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்தால் 2 பங்காக கொடுத்துருவோம். அப்படி தான். இப்போ இதில் நீங்கள் 11 மாதம் போச்சு சார். 15 மாதத்துக்கு பிறகு நீங்கள் சரண்டர் ஆகுறீங்க. ஆமாம். சரண்டர் ஆன பிறகு நீங்கள் அதுக்கு பிறகு அவங்களோட தொடர்பு இல்லை? தொடர்பு நான் உள்ளே இருக்கிறேன். இப்போ வந்து கேஸ் ஆகி கேஸில் போய் உள்ளே இருக்கிறேன். உள்ளே 9 வருஷம் இருந்து கேஸ் முடிச்சுட்டு வரேன். சார், ஏன் எப்போ நீங்கள் முடிவு பண்ணீங்க சரண்டர் ஆகிடலாம், இதுலேருந்து நம்ம வெளியே இல்லை வந்துடலாம்? சார், அந்த இதுக்குள்ளே இந்த கட்டை இது நடந்துகிட்டு இருக்கும்போதே அந்த ஒரு 80 டன் கட்டையை சீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா? அப்போலாம் பயிரிங் நடக்குது. கேங்குக்கும் போலீஸாருக்கும் பயிரிங் நடக்குது. இது நம்ம இப்படி இருந்தோம்னா நீங்கள் கேங் கூட பக்கத்தில் இருக்கீங்க. ஆமாம். அதான் அந்த 80 டன் கட்டையை ஓட்டுனுங்கிற ஒரு பதவி என்ன வச்சுட்டு இருக்கிறாங்களே, நிற்க வச்சுட்டு இருக்கிறாங்களே. இது இப்படியே இது பண்ணிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு இவராட்ட நாமளும் காட்டுக்குள்ளே தான் உட்காந்துக்கணும் அப்படின்னு இந்த 80 டன் கட்டையை சீஸ் பண்ணாததுக்கு முன்னே நான் 1 கோடி 32 லட்சத்தை கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன் கையில். அந்த 1 கோடி ரூபாய் கட்ட ஓட்டம் பார்த்தியா, அப்போ மட்டும் ஒரே டைம் கொண்டுட்டு வந்து 32 லட்சத்தை கையில் கொடுக்குறேன். 32 லட்சம் கொடுத்தது எந்த வருஷம் சொல்ல முடியுமா? 89. 89 லாஸ்ட்டில் 90 பிறக்கிற கண்டிஷனில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அன்றைக்கி என்ன ஆகிறேன், அன்றைக்கெல்லாம் எவ்வளோ பேர் கேங்கில் ஒரு 10-15 சீட்டுக்கு உள்ளது. அதில் முக்கியமாக பேர் வந்தவங்க ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்கள மட்டும் நிறுத்திக்கா. மீதி இந்த நேம் கவர்மெண்ட்டில் ரெக்கார்ட் பேர் பிரேக்கிங் ஆகாதவங்களை என்ன பண்ணுற, இப்போ ஒரு 10,000 20,000 50,000 கொடுத்து பூராத்தையும் துரத்திடு. எஃப்ஐஆரில் யாராவது பேர் லிஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு லிஸ்ட்டு போயிருச்சா அவங்கள மட்டும் நிறுத்திக்கா. நிறுத்திட்டு என்ன பண்ணுறேன், நீ சாண்ட்ராவர்னா நேரடியாக அவங்ககிட்ட போய் நான் சொல்ல. நீ நேராக என்ன பண்ணுற, இப்போ ஒரு தெரிஞ்ச ஆளை பிடிச்சி சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டுட்டு போய் ஒரு வக்கீலை பிடிச்சி ஒரு 5 லட்ச ரூபா கையில் கொடுத்துட்றது. கொடுத்து அன்டிஸ்டட் பெயில் எத்தனை வழக்கு இருக்குதோ அத்தனை வழக்கையும் கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல ஒரு கோர்ட்டுக்கு போடு, அதுக்கு பூரா ஜாமீன் கொடு. அதுக்கு மேலே வந்து நேராக சரண்டர் ஆகிக்கிறது, கோர்ட்டில் சரண்டர் ஆகிக்கிறது. அப்படி சொல்கிறேன். அப்படி சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன ஆகிறாரு தெரியுமா, தம்பி அப்படின்னாரு, ஏன்னா அப்படிங்கிறேன், உனக்கு சின்ன வயசு தெரியாது, என்னை பிடிச்சா என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு. அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறேன், கண்ணை ரெண்டையும் நோண்டி போடுவாங்க. ஸ்ரீலங்காவிலாம் அப்போ அந்த சிங்காளருக்கும் நம்ம தமிழர்களுக்கெல்லாம் பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, தோலை இது வரையிலும் தலையை தோலை ரவுண்டாக அறுத்து போடுவாங்களாம். அதெல்லாம் படித்தாரோ இல்லை அவருக்கு யார் சொன்னாங்களோ அது தெரியல. பூரா அதில் மிளகுத்தூளை தூவுவாங்களாம், காரப்பொடி தூவுவாங்களாம். அப்புறம் சோறு கேட்டால் மோசனை இருந்து கொண்டுட்டு வந்து கொடுப்பான், தண்ணி கேட்டால் ஒன்று கொண்டுட்டு வந்து கொடுப்பான். இதெல்லாம் நமக்கு தேவையா? இப்படியே காட்டுக்குள்ளேயே இருந்து செத்தாலும் சேர்த்து போயிடணும் மொழி சான்றுங்கிற பேச்சு கேட்டல. உனக்கு தெரியாது, இந்த கால் நேரம்லாம் கட் பண்ணி விடுவாங்க நடக்கிறதுக்கு இல்லாத. இதெல்லாம் நமக்கு தேவையா? இப்படியே காட்டுக்குள்ளே இருந்துட்டு இது பண்ணி போடுறது, காட்டுக்குள்ளே நம்ம கிங்கு நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதான் சொல்ல விடு, கலியுகம் அழிவு வரையிலும் கலியுகம் எப்படி 2000 அழியுதுன்னு ஒரு பழமொழி பேசிட்டு இருப்பாங்க. அப்போலாம் 2000 கலியுகம் யுகம் அழியுதான் அப்படின்னு. அப்போ என்ன அப்படியே கலியுகம் எப்படி அழியுதுன்னு நான் கல்லுவங்களை உட்காந்து கல்லுப்பாறையில் கெவியில் உட்காந்துட்டு நான் கண்ணில் பார்ப்பேன், நாடு எப்படி அழிஞ்சாலும் என்ன ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பேன். அப்படி இது அவர் சொல்கிறது ஒரு சோக்காக இருக்கும், சொல்லிட்டு சிரிப்பேன். அப்படி அதை பார்த்துக்கிட்டாலும் கூட இருக்கிறவங்கெல்லாம் சிரிப்பாங்க. சார், நீங்கள் 32 லட்சம்னா அந்த டைமில் ஒரு பெரிய பணம் வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, வந்து எப்படி எங்கே வச்சுருப்பாங்க, எப்படி அதை? சார் 32 லட்சம்னா அவங்க இப்போ வந்து இப்போ கட்டை இப்போ ஓட்டினது இப்போ கட்டை வாங்குறான்ல அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறோம். ஓ, அதில் பேமெண்ட் போயிடுது. அதில் 4 லட்சம் 3 லட்சம் போயிடுது. மீதி பணம் எங்களுக்கு நிற்கிது. 3 லட்ச ரூபாய்க்கு எதுவும் வாங்குறான்னு வச்சுக்க, 3 லட்ச ரூபாய்க்கு இப்போ கட்டை விற்றுட்டு வரோம். 1 லட்ச ரூபா பேமெண்ட் போயிடுது. 2 லட்ச ரூபா எங்கிட்ட இருக்குது. 2 லட்ச ரூபாயில் நாங்கள் சோறு திங்கணும், துணி எடுத்து போடணும், கன்னுங்களுக்கு பூரா தோட்டா துப்பாக்கி மருந்தெல்லாம் சேகரிக்கணுமே.
அப்புறம் நான் எங்க கேட்கறது எங்கிட்ட என்னன்னா, பணம் இப்போ மிச்சம்? வீரப்பன் காட்டுகள்ல வந்து அங்கங்க பணத்தை புதைச்சி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ராஜ்குமார் கடத்தின பின்னாடி. சரி சரி. அந்த டைம்ல நீங்க இந்த புதைச்சி வைக்கிறதுலாம் இல்ல. சும்மா நீங்க போற இடங்களுக்கு கையில அப்படி குத்திட்டே இல்ல போறது. புதைச்சு கூட வைப்போம். ம். புதைச்சு வச்சோன்னா அது இப்போ ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இருந்துச்சுன்னா அதை ஏன்டா தூக்கிட்டே திரியணும். ம். திடீர்னு இப்போ அதை பொழுது இப்போ ஒரு இடத்துல போலீஸ் ஏதாவது அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணும்போது விட்டுட்டு ஓட வேண்டிய காலகட்டம் வந்துடும். அப்படிங்கிறத புதைச்சும் வச்சாங்க. பணம் எங்க புதைச்சி வச்சிருக்குங்கிறது உங்களுக்கு அடையாளம் தான் தெரியும். இல்ல இடம் தட்டுறாது. அதுல முக்கியமான ஆளுங்களை மட்டும் கூட்டிட்டு போவா அப்படி. எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் தெரியற மாதிரி வைக்க மாட்டாரு. ஆமா. ஏன்னா 4 பேர் இருப்பான். 4 நாள் இருப்பான், ஒருத்தன் ஓடி போயிடுவான். அந்த ஓடுறவன் என்ன பண்ணுவான், தூக்கிட்டு போயிடுவான். பணம் தெரிஞ்சதுன்னா தூக்கிட்டு ஓடி போயிடுவான். அப்புறம் அவனை எங்க போய் தேடி பிடிக்கிறது. அதனால என்ன பண்ணுவோம், அப்படி முக்கியமான ஆளுங்களை 2 ஒரு ஆளுங்களை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு வரும் அப்படி. பொதுவா வீரப்பனை பத்தி சொல்லும்போது அவர் எல்லாத்தையும் ரொம்ப சந்தேகப்படுவாரு. உங்களுக்கு காட்டு வாழ்க்கையில இருக்காரு, கேஸ்கள் அது இதுன்னு இருக்கு. யார் வராங்க, அவங்க நம்புறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நீங்க இருக்கிற காலகட்டங்கள்ல எப்படி இருந்தது வந்து? அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாரு. ம். ஒரு ஆளு புதுசா வந்துட்டான்னா கூட அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவன் யாருக்கு சொந்தக்காரன், அவன் என்ன ரூட்ல வந்துக்கிறான், எதுக்காக இங்க வந்தான் அப்படிங்கிறது பூராவுமே அவனை விசாரிப்பா அப்படி. விசாரிச்சுட்டு அவனை இங்கே வச்சுக்கிட்டே என்ன பண்ணுவான் அப்படி பேக்ரவுண்டில் அப்படி உங்களாட்ட தெரிஞ்ச அவனுக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருப்பாங்க அல்லது இவருக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருப்பாங்க. இவன் இங்கே வந்துக்கிறான், இவனுடைய கேரக்டர் எப்படி, நல்லவனா கெட்டவனா அப்படின்னு வெளியில் தெரிஞ்சுக்குவா அப்படி. மக்கள் நிறைய வராங்க போகிறாங்க, அன்றைக்கெல்லாம் பூரா ஜனங்க வந்து பார்த்துட்டு போயிட்டு தானே இருந்தாங்க.